கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி 3 நட்சத்திரம் கொண்ட கும்பராசி நேயர்களே, ஏற்கனவே ஜென்ம சனியில் இருக்கீங்க. என்ன நடக்க போகுது இந்த குரு பயிற்சியில் பார்த்தா ஒன்றும் நடக்காது. ஜென்மம் ராசியில் சனி இருந்தாலே எந்த காரியமும் செயல்படாது. சனி ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. கும்பராசிக்கு சனி ஆதிக்கம் தவிர்த்து இந்த குரு பயிற்சி என்ன நல்லா பண்ணணும் செய்யப்படும் பார்ப்போம். 3ல் இருந்த குரு இப்போ 4ஆம் இடம் வருகிறார். என்ன பலன்? ஒரு பலனும் கிடைக்காது. 3ம் சரியில்லை, 4ம் சரியில்லை. ஆனால் எப்படி பலன் கிடைக்கும்? சனி தான் ஆண்டு கொண்டு இருக்கார் உங்கள் ராசியில். 1.5 வருடம் தான். இந்த 1.5 வருடம் சரி பண்ணிக்கோங்க. இதில் என்ன நன்மை? ஒரு நன்மை இருக்குது கும்பராசினியர்களுக்கு. என்ன நன்மைனா, தொழிலில் கஷ்டம் இருக்காது, தொழிலில் டென்ஷன் இருக்காது, பண தேவைகள் இருக்கவே இருக்காது. கையில் எப்பயுமே பணம் இருக்கும். மன அழுத்தத்தில் இருந்திருக்கீங்க கும்பராசினர். அம்மா அப்பா ஆதரவுடனே இப்போது லோன் இல்லை, இஎம்ஐ இல்லை. அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் எல்லாமே ரிலீஸ் தான். 10ஆம் 12ஆம் இடத்துல குரு பின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எல்லாம் கையிருக்கும். கை மீறி எதுவும் போகாது, இருக்கிறபடியே இருப்பீங்க. ஆனால் சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஜென்ம சனி படாத பாடு பட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் தான் பட போகிறீங்க. குருவும் சனியும் 1 வருடம் நன்மை இருந்து விலக போகிறாங்க. 1 வருடம் தான் கண்ணு மூடி போயிடும். அடுத்த ஆண்டு நல்ல சிறப்பாக இருக்கும். ஜென்ம சனியாக இருந்தாலும் குரு மறைகிறதுனால 5ல் வர்றதுனால நல்ல சிறப்பாக இருக்கும். வழிபாடு பரிகாரம் அதிகமாக சொல்ல மாட்டேன். இருந்தாலும் கும்பராசினியர்கள் பஸ்ஸு பிடிச்சி காலாஸ்திரி போகிறது ரொம்ப நல்லது. காலாஸ்திரி போயிட்டு வாங்க. காலாஸ்திரியில் வழிபடும்போது சனி பகவான் விக்கிரகத்தோடு இருக்கார். சனி பகவானை வழிபட்டு வாங்க. நன்மைகள் வரவும், நிம்மதி அடையும், மன அழுத்தம் குறையும். காலாஸ்திரிநாதர் மந்திராதி.